நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசோடன். கப்பல் ஏறிய தமிழ்நாட்டு மானம், தமிழக எம்பிக்களால் வந்த வினை. மல்லு கட்டும் காங்கிரஸ், மகுடம் யாருக்கு? யாரிடம் மல்லு கட்டுது? அட, பாஜகவுடன் தாங்க மல்லு கட்டுது. சரி, எதற்காக விரிவாக பார்த்துடலாமா? எல்லாரும் யோசிப்பீங்க, தமிழ்நாட்டு மானத்தை தமிழக எம்பிக்கள் கப்பல் ஏற்றினாங்களா, என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பதவியேற்பு விழா. இந்த பதவியேற்பு விழாவில் தமிழக எம்பிக்கள் செய்த சேஷ்டைகள் தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பேசுபடு பொருளாக இருக்கிறது. அதுலேயும் நம்ம ட்விட்டர் என்ற எக்ஸ் தளத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் செய்த சேஷ்டைகளை தான் அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 40 தமிழ்நாட்டு எம்பிக்களும் இன்றைக்கி தமிழக மானத்தையே கப்பல் ஏற்றிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனம் நியாயமானதா, அல்லது திமுக விமர்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக பழிய தூக்கி போடுறாங்களா? எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டும். முதல்ல தமிழக எம்பிக்கள் எப்படி பதவி ஏற்றாங்கன்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக, அசாருதீன் ஒய்வேசி இவர் தெலுங்கானாவில் இருந்து தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இவர் பார்லிமெண்ட்டில் போய் பார்த்த வேலை என்ன தெரியுமா? அவர் பதவி ஏற்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. அவருடைய கடவுள் நம்பிக்கை என்னவோ அந்த கடவுள் நம்பிக்கையின்படி பதவி ஏற்கின்றார். அதுவும் இல்லாமல் நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை வணங்குறார். தப்பு கிடையாது. எந்த மாநிலத்தை சார்ந்தவரோ அந்த மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெய் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க போடுறார். அதுக்கப்புறம் ஜெய் பாலஸ்தீனம் என்று சொல்கிறார். எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு இந்தியாவில் இருந்துக்கிட்டு, இந்தியாவில் அரசியல் செஞ்சுக்கிட்டு, இந்திய மக்களுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தை பெற்று இந்திய பார்லிமெண்ட்டில் போய் உக்காந்துக்கிட்டு ஜெய் பாலஸ்தீனம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அதாவது இந்த அசாருதீன் ஒய்வேசிக்கு எதிராக அதே தெலுங்கானாவினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என்னைக்காவது அசாருதீன் ஒய்வேசி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் இன்னைக்கு பாலஸ்தீனம் ஜெய் அப்படின்னு சொல்கிறாருங்களே. இவருடைய நாட்டு பற்று எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பார்லிமெண்ட்டில் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எதற்காக சொல்லணும்? நாம் என்ன பாலஸ்தீனம் தொடர்பான விவாதமாக நடத்துகிறோம்? அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏன் அந்த நாட்டுக்கு விசுவாசம் இருக்கிற மாதிரி ஜெய் பாலஸ்தீனம் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? என்ன நிர்பந்தம்? நீங்கள் அந்த நாட்டு குடிமகனா இல்லை இந்திய நாட்டு குடிமகனா? உங்கள் அரசியல் யாருக்கானது? ஓட்டு போட்ட மக்களுக்கா இல்லை பாலஸ்தீனத்துக்கா? இப்போ இந்தியா என்ன பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்குதா, இல்லை அரபு தேசத்துக்கு எதிராக இருக்குதா, இல்லை இஸ்ரேலுக்கு முழுவதுமாக ஆதரவாக இருக்குதா? எதற்காக இந்த கருத்தை பதிவிட வேண்டும் இப்போது பதவியேற்கின்ற இடத்துல? அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களும் இருந்தாலும் சரி, அதனை தாண்டி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அசாருதீன் ஒய்வேசிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் உண்ட வீட்டுக்கே ரெண்டங்கம் செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அசாருதீன் ஒய்வேசி அவர்கள் செய்ததை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பேர் மட்டும் இந்தியா கூட்டணி, ஆனால் வாயை திறந்து அந்நிய நாட்டு பேர்லாம் இங்கே என்னத்தையா சொல்கிற அப்படின்னு யாருமே கேட்கல பாருங்க. அதுதாங்க இந்திய பாராளுமன்றம் கொடுத்துருக்கின்ற ஜனநாயகம். அதுலேயும் அசாருதீன் ஒய்வேசி அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏங்க நம்முடைய கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெய் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்குதா? இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சி எம்பிக்கள் பதவியேற்கின்ற விஷயத்தை பார்த்தாங்களா இல்லையா? அவங்க பதவியேற்பதை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினச்சாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவி ஏற்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பதவி ஏற்பதற்கு அனுமதி இருக்கின்ற பொழுது எனக்கு மட்டும் அனுமதி கிடையாதா? மற்ற எம்பிக்கள் பதவி ஏற்றதை பாஜக காரனை பார்க்க சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அசாருதீன் ஒய்வேசி அவர்கள் பதவி ஏற்றதை ஜெய் பாலஸ்தீனம் என்று சொன்னதை நியாயப்படுத்துகின்றார். இவங்கெல்லாம் எப்படி நம்புறது? பிற நாட்டுடன் சண்டை வருகின்ற போது, அதான் பாகிஸ்தானா கூடவே சண்டை வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் நம்பி களத்தில் இறங்க முடியுமா? அதுலேயும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இந்தியா இருந்தால் கூட இந்தியா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிடலாம். ஏன்னா நம்முடைய சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் நின்று வெற்றி பெற்ற எம்பி காங்கிரஸில், அவர் பார்லிமெண்ட்டில் போய் பதவி ஏற்கிறார். அவர் பதவியேற்று விட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெய் கான்ஸ்டியூஷன்
அப்புறம் ஜெய் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து தலித் மக்கள் மீதும் பழங்குடியினர் மீதும் அடக்குமுறையை ஏவாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு செய்து வந்திருக்கிறார். ஸோ அவர் ஏதோ பாஜகவில் தலித் மக்களும் அதே மாதிரி நம்முடைய பழங்குடியின மக்களும் பாதிப்படைகின்றாங்க அப்படின்னு நினச்சதுனால தான் அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, தலித்துகளையும் பழங்குடியின மக்களையும் அடக்கி ஒடுக்காதீங்க, அடக்குமுறை ஏவாதீங்க அப்படின்னு பதிவேற்று வந்துக்கிறார். அதே மாதிரி அண்ணாமலையால் திமுக காரங்க பாதிப்படைஞ்சாங்க. அதுவும் கோவையில் அண்ணாமலை அவர்களை வீழ்த்தினார் கணபதி ராஜகுமார் அவர்கள். அவர் பார்லிமெண்ட்டில் பதவி ஏற்கின்ற பொழுது அண்ணாமலை வீழ்த்தின ஆள் இவர் தான்யா, நல்லா கை தட்டுங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்டில் அண்ணாமலை இல்லைனா கூட அண்ணாமலை பேரை திமுக காரங்க 2 முறை உச்சரித்தாங்க. அதனால் அண்ணாமலையினால் ஏகப்பட்ட பேர் திமுக காரன் பாதிப்படைஞ்சிருக்காங்க போல் இருக்குது. அதனால தான் பார்லிமெண்ட்டுக்கு போயும் அண்ணாமலை பேரை மறக்க முடியல. இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையா, ஏதோ பதவி ஏற்கின்ற போது அவங்க பாதிப்படைந்த விஷயத்தை மன குமுறலை கொட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாலஸ்தீனுக்கு எதிராக இந்தியா இருக்குது என்ன? எதுக்காக ஜெய் பாலஸ்தீனம் என்று சொல்ல வேண்டும்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்றாரு, கலைஞருக்கு வாழ்த்து சொன்னார், அதே மாதிரி வந்து பெரியாருக்கு வாழ்த்து சொன்னார், நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் வாழ்க கோஷம் போட்டார். கடைசியில் வந்து நீட்டு வேண்டாம் என்று சொன்னார், நீட்டு பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ நீட்டுனால பாதிப்படைவதாக உணர்கின்றார், அதனால் அப்படி சொல்லிட்டு வந்தார். ஆனால் அசருதீன் ஒய்வேசியை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனமானது இந்தியாவினால என்னையா பாதிப்படையுது, எதற்காக சொல்லணும்? உங்களுடைய மத விசுவாசமா இல்லை உங்கள் மதக்காரர்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க என்ற எண்ணமானது உள்ளத்துக்குள்ளே இருக்குதா? அப்போ ஓட்டு போட்டவங்களுக்கு நாமத்தை போட்டுட்டு அடுத்த நாட்டுக்கு வேலை பார்க்க போறியா அப்படின்னு பாஜகக்காரன் கேட்குறாங்க. அந்நிய நாட்டு விசுவாசமானது நம்ம நாட்டை சிதைத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக காரங்க பதவியேற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? அதாவது நம்முடைய கதிர் ஆனந்த் வேலூர்லேருந்து நின்று வெற்றி பெற்றவர். அவர் பதவியேற்ற பிறகு தாய் தந்தையரை வணங்குகின்றேன் என்று சொல்லிட்டாரு. அதோட போச்சுன்னா கலைஞர், அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் வந்து உதயநிதி. அதோட தமிழ்நாட்டை பற்றி பேசினாரா என்னன்னு தெரியல, அவர் கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது, தாய் தந்தையாரனால தான் இந்த அளவுக்கு உயரத்தில் வந்திருக்கோம். நம்மளுக்கெல்லாம் அரசியலை பற்றியும் தெரியாது, அதே மாதிரி உழைச்சி மேலே வரணும் என்ற எண்ணம்லாம் கிடையாது, நம்ம வாரிசு. அதனால் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கக்கூடிய தலைவருடைய பெயரை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உயர்வை அளித்தவர்களுடைய பெயரை ஓங்கி ஒழிச்சிட்டு வந்திருக்கிறாரு நம்ம கதிர் ஆனந்த் அவர்கள். அதே மாதிரி பல பேர் வந்து கலைஞர் பெயரை, நம்ம ஸ்டாலின் ஐயா பெயரை, உதயநிதி பெயரை எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. கூடவே எல்லாருமே வந்து வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையாப்பா, எந்த இடத்துல போனாலும் தமிழ்நாட்டை மறக்கலையாப்பா, தமிழ்நாட்டு மக்களை மறக்கலையாப்பா, வாக்களிச்சவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்திருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பக்கத்தில் நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். முதல்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசியில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக எம்பிக்களும் சரி கட்சி விசுவாசம், தலைமை விசுவாசத்தை காட்டினாங்க. ஆனால் கடைசியில் தான் தமிழ்நாடு விசுவாசத்தையே காட்டுறாங்க. ஆனால் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப வித்தியாசமானுங்க. அவர் பதவி ஏற்று விட்டாருங்க. அவர் ஜெய் கான்ஸ்டிடியூஷன், ஜெய் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டார். மொத்தத்தில் ஜனநாயகமும் வந்து அரசியலமைப்பு சட்டமும் வாழ்க வேண்டும் என்று சொல்லிட்டு வந்துக்கிறார். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமும் நடந்திருக்கிறது. என்ன தெரியுமா? நம்முடைய டிஆர் பாலு, அப்புறம் ஆர் ராசா, கனிமொழி அக்கா, இவங்கெல்லாம் யாரையும் புகழ்ந்து பேசலை, எக்ஸ்ட்ரா வார்த்தை எதுவும் சொல்லலை, கோஷம் எழுப்பவே இல்லை. அவங்க அமைதியாக பதவி பிரமாணம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக எம்பிக்களை எதற்காக தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க? ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு காலம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த தருணத்தில் அவங்களுக்கு ஆதரவான ஆட்சி இல்லை. அதனால் தமிழக மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. இந்த முறை இந்தியா கூட்டணியானது வெற்றி பெறும், அதனால் எங்களுக்கு வாக்களிங்க, இந்த முறை பாருங்கள் தமிழகத்துக்கான திட்டத்தை கொண்டு வந்து கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை வாரி இறைத்து, பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய், படித்த ஆண்களுக்கு மாதம் 10,000 ரூபாய், அக்னிபாத் திட்டம் ரத்தே, அனைவருக்கும் அரசாங்க வேலை, இப்படி அள்ளி அள்ளி விட்டு மக்களை வந்து ஏமாற்றி வாக்குகளை பெற்று பார்லிமெண்ட்டில் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல கூட அண்ணாவை சொல்லவே இல்லைங்க. பெரியாரை சொல்கிறாங்க, கலைஞரை சொல்கிறாங்க, நம்ம ஐயா ஸ்டாலினை சொல்கிறாங்க, அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாவை சொல்லவே இல்லைங்க. அதுவே வந்து நமக்கு மன வருத்தமாக தான் இருந்தது. வாழ்வழித்தவர்களை மறந்து போயிட்டாங்களே திமுக காரங்க. ஒன்று
மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி பதவியேற்று இருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் தலைமை விசுவாசத்தை காட்டுறாங்க. ஆனால் தலைமை விசுவாசத்துடன் பதவியேற்றது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் தளத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, தப்பு தான் அப்படின்ட்டு. எங்கேயாவது பார்லிமெண்ட்டில் விவாதம் நடக்கின்ற பொழுது, கொள்கை முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது, எங்கள் தலைமை எப்பேற்பட்ட தலைமை தெரியுமா, எங்கள் தலைமை எப்பேற்பட்ட கொள்கை தலைமை தெரியுமா, அந்த கொள்கையை பேசுவதற்கான வாய்ப்பை பார்லிமெண்ட்டில் எங்கள் தலைமை தந்திருக்குது, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, கொள்கை மாறுபாடு ஏற்படுகின்ற போது விவாதத்தின் போது அவங்க தலைமை பற்றியும் அவங்க தலைமுடைய பெருமை பற்றியும் அவங்க கொண்டிருக்கின்ற கொள்கையை பற்றியும் சொல்லியிருந்தாங்கன்னா அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் எதுக்கு பார்லிமெண்ட் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால், முதல் பார்வையாக தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க என்று சொல்லி பதவியேற்றிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக தேர்ந்தெடுத்த மக்களை பற்றி தான் அவங்க சிந்தனை கொண்டிருக்கின்றார்கள், தலைமை விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் முதலாவதாக தலைமையை வச்சுட்டு தமிழக மக்களுடைய பிரச்சனையை இரண்டாவது வச்சாங்க பாருங்க. அதனால திமுக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு என்றைக்கும் நன்மை செய்யவே மாட்டாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு தான்ப்பா விசுவாசமாக இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு தான்ப்பா நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் பொறித்து தள்ளுறாங்க. தமிழக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் சென்ற முறையே கட்சி தலைமை பற்றியும் கொள்கையாளர்களை பற்றியும் வாழ்க கோஷம் போட்டதுனால பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்த முறையாவது விட்டுருவாங்கன்னு பார்த்தா ஆனால் விடவே இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, டிஆர் பாலு பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது, அக்கா கனிமொழி அவர்களை பார்லிமெண்ட் குழு தலைவராக போட்டாங்க, மாநிலங்களவை மக்களவைக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்களை கேட்டு தான் எல்லாமே செய்யணும். மூத்தவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா இருந்தாலும் சரி, டிஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி, இனிமே பார்த்தீங்கன்னா கனிமொழியை தாண்டி செயல்பட முடியாது. மக்களவைக்கு டிஆர் பாலு, மாநிலங்களவைக்கு திருச்சி சிவா, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தலைவர் நம்ம அக்கா கனிமொழி. அதனால தான் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தால் கூட, கலைஞர் அவர்களால் ஆளாக்கப்பட்டாலும் கூட, நம்முடைய டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாழ்த்து கோஷம் போடல, இது உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆர் ராசா இந்த முறையாவது மக்களவை குழு தலைவராக நம்மளை நியமிப்பாங்க, கனிமொழிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாரிசு அரசியலில் முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தாங்க. தலித்துகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கல. அதனால் அவரும் பார்த்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தை வாழ்க என்று சொல்லலை, இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு இன்னொரு பார்வையும் இருக்குது. ஆனால் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி பதவி ஏற்காத காரணத்தினால தமிழகத்தினுடைய மானத்தை தமிழக எம்பியில் கப்பல் ஏற்றிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஏற்றிட்டாங்களா இல்லையா, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது, இது சபாநாயகர் தேர்தலில் காங்கிரஸும் களம் இறங்குக்குதுங்க. ஏன்னா துணை சபாநாயகர் பதவியை பாஜக விட்டு கொடுக்கவே இல்லையா. பாஜக பொறுத்த வரைக்கும் மரபை கடைபிடிக்கல, அதனால நாங்களும் மரபை கடைபிடிக்கல. பாஜக என்ன மரபை கடைபிடிக்கல, சபாநாயகர் ஆளுங்கட்சி தான் இருந்தா துணை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுடைய வரிசையில் இருக்கிறவங்க தான் போடணுமா. அதனால 2019 துணை சபாநாயகரே கிடையாது. இந்த முறை பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால துணை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது நம்ம ராஜ்நாத் சிங் இடத்துல கேசி வேணுகோபால், நம்ம டிஆர் பாலு எல்லாம் பேசி பார்த்தாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா கூட நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள்லாம் பேசியிருக்காங்க, வேட்பாளர் யாரை நிறுத்தாதீங்க, சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் இல்லாமல் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம், அதை மாற்றவானா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவும், பாஜக துணை சபாநாயகர் பதவி தரல, மரபை மீறிச்சு, அதனால் நாங்களும் மரபை மீறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காகவும், இரண்டாவது தபார் தம்பி, சென்ற முறை நீ வச்சது சட்டம், ஆனால் இந்த முறை பார்லிமெண்ட் எப்படி நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் இருந்து நீயா நான் போட்டி தான் அப்படின்றதுக்காக வேட்பாளரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆனது களத்தில் இறக்கி இருக்கிறதாம். துணை சபாநாயகர் பதவியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூத்துட்டு போகலாம் இல்லையா. வரலாற்றில் என்றைக்குமே எலெக்ஷன் நடந்ததே கிடையாது சபாநாயகருக்கு, இப்போ மட்டும் நடக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்கணுமா இல்லையா, இல்லைன்னா அவங்க கோச்சிக்குவாங்களே. இப்போ ஓம் பிர்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகராக நாளைக்கு பதவி ஏற்பார், பாஜக தான் வெற்றி பெறும். ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதரவு கிடையாது. அதாவது இந்தியா கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பல கட்சிகள் சொன்னால் கூட இந்த சபாநாயகர் தேர்தலில் நாங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. குறிப்பாக நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வேட்பாளர் நிறுத்துவதற்கு முன்பாக என்கிட்ட கேட்கவே இல்லையாப்பா, அதனால சபாநாயகர் தேர்தலுக்கு என்னுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸும் அறிவிச்சிச்சு. அதனால் எப்படியா இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆனது போட்டி வேட்பாளரை நிறுத்தினா கூட பாஜக தான் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னதான் பாஜகவுடன் காங்கிரஸ் மோதினாலும் வெற்றி பெறுவது என்னவோ பாஜக தானுங்க. என்ன ஒன்று,
இனிமே அவையானது அமைதியா நடக்காது, எந்த விவாதமும் இல்லாம எதுவும் நிறைவேறாது, எங்களை புறக்கணிச்சு விட்டு பாஜக ஆட்சியை நடத்த முடியாது அப்படின்ற வலிமையை காட்டுறதுக்காக தான் நீயா நானா பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறாங்களாம்பா. சரி பார்க்கலாம். பாஜக சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் ஏற்கனவே துணை சபாநாயகர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க, அந்த கோரிக்கையானது காங்கிரஸுக்கு நிறைவேறாது. ஏன்னா நீயா நானா போட்டி போட்டுட்ட பிறகு எப்படி துணை சபாநாயகர் பதவி கொடுப்பாங்க? அதனால பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு தான் துணை சபாநாயகர் பதவி கிடைக்கும். மகுடம் சூடப்போவது பாஜக தான். அடுத்தடுத்த தோல்வி தான் காங்கிரஸுக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக தமிழக எம்பிக்கள் தமிழக மானத்தை கப்பல் ஏற்றிட்டாங்களா? ஏன்னா சமூக வலைத்தளத்தில் அந்த கருத்தெல்லாம் பரவிட்டு இருக்குது. உங்கள் கருத்தையும் சொல்லிட்டீங்கன்னா உண்மையாக போய் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நன்றி நண்பர்களே.